வணக்கம். நான் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜாதகம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் வழியாக பயணம் செய்கிறத 12 கட்டங்கள், ராசி கட்டங்களாக அமைத்து இவை மனிதனை எந்த அளவில் கட்டுப்படுத்துறதுங்கிறத உங்களுக்கு ஜாதகமாக கணித்து முன்னோர்கள் மகரிஷிகள் இந்த வழக்கத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜாதகம் என்பது ஒருவருடைய தலையெழுத்து. அப்போ நம்ம ஜாதகம்ன்ற ஒரு மிக முக்கியமான பாகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் முதல் முறையாக டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்ந்துடும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நம்ம இதுக்கு முந்தின 2 பாகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜாதகம்னா என்ன, மொத்தம் எத்தனை கிரகங்கள் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன, எத்தனை ராசி கட்டம், எத்தனை பாவகங்கள், அதே மாதிரி ஒரு ராசி கட்டத்துக்கும் எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை நட்சத்திர பாதங்கள், இந்த ராசிகளுக்கு இவைகள் வந்து எப்படி அடைக்கப்பட்டிருக்கு, எப்படி இந்த நட்சத்திர பாதங்கள் எல்லாமே வந்து எத்தனை அடைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு 3 நட்சத்திரங்களுடைய நட்சத்திர பாதங்கள் வரும். ஒரு ராசி கட்டத்துக்கு 9 நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள், மொத்தம் வந்து 9 கிரகம். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஸோ இந்த 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது யாருங்கிறத பார்த்துருவோம். அஸ்வினி, மக, மூலம் கேது பகவான். அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் சுக்கிர பகவான். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரிய பகவான். சரிங்களா? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் வந்து சந்திரன். சரிங்களா? மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் பகவான். சரிங்களா? அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து ராகு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, குரு. இந்த 3 நட்சத்திரம். அடுத்து உங்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி வந்து சனி பகவான். சரிங்களா? ஆகில்யம், கேட்டை, ரேவதி வந்து புதன் பகவான். அப்போ இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களை 3 நட்சத்திரங்களாக வச்சுருக்கு. சரி, இப்போ இந்த கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எத்தனை வருஷம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 120 ஆண்டுகளாக பிரித்து ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் 10 ஆண்டுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த கிரகங்கள் எத்தனை ஆண்டுகள் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும், அதற்கான அந்த காரகத்துவத்தை வழங்கும் அப்படிங்கிறத பார்த்தா, உங்களுக்கு வருஷப்படி பார்க்கும்போது கேது பகவான்லேருந்து ஆரம்பிக்குது. கேது திசை 7 ஆண்டுகள் நடக்கும். ஒரு ஜாதகருக்கு கேது திசை என்பது 7 ஆண்டுகள். அதே மாதிரி சுக்கிரன் திசை வந்து 20 ஆண்டுகள் நடக்கும். அடுத்தபடியாக சூரிய திசை 6 ஆண்டுகள் நடக்கும். 6 ஆண்டுகள். சந்திரன் திசை, சந்திர பகவானுடைய திசை வந்து 10 ஆண்டுகள் நடக்கும். அடுத்து செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் நடக்கும். இந்த வருஷப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கு அடுத்து ராகு 18 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் குரு திசை 16 ஆண்டுகள் நடக்கும். குருக்கு அடுத்தபடியாக சனி திசை உங்களுக்கு 19 ஆண்டுகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 19 ஆண்டுகள் சனி திசை நடக்கும். குரு வந்து 16 வருஷம், சனி வந்து 19 வருஷம். அடுத்தபடியாக புதன் திசை 17 ஆண்டுகள் நடக்கும். சரிங்களா? சரி, இப்போ 120 ஆண்டுகளுமே ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையாது. அப்போ இப்போ முதல் எபிசோட் சொன்ன பாருங்களேன், நீங்கள் பிறக்கும்போது அந்த செகண்டில் லக்கண புள்ளி எங்கே இருந்துச்சு, மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அதைத்தான் ஜாதகத்தில் எழுதுறாங்க.
அதில் சந்திரன் நிற்கும் இடம், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் விழுதோ அந்த இடம்தான் வந்து உங்களுக்கு ராசி கட்டம், அதுதான் ராசி. அப்போ அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் விழுந்துச்சு இல்லையா சந்திரன், அப்போ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி தான் முதல் தசை நடத்துகிறார். இப்போ உதாரணமாக சந்திரன் வந்து விருச்சிகத்தில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது சரிங்களா, அனுசம் நட்சத்திரம் அப்படின்னா முதல் திசையாக சனி திசை தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ சனி திசை என்பது 19 ஆண்டுகள். நீங்கள் பிறக்கிறப்ப உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு எத்தனை ஆண்டுகள் தசை இருப்பு, ஏன்னா அது கடந்து வந்த திசையெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இருப்பு திசைங்கிறத ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. இருப்புன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு பார்த்தீங்களா, உங்கள் ராசி கட்டத்துக்கு எழுதியிருப்பாங்க. இந்த சனி திசை இருப்பு, சந்திர திசை இருப்பு, குரு திசை இருப்புன்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய நீங்கள் பிறக்கிறப்ப இருந்த அந்த கிரகத்தின், நீங்கள் பிறக்கிறப்ப அந்த கிரகங்கள் பயணம் செஞ்ச நேரம் போக இன்னும் பயணம் செய்ய வேண்டிய காலத்தை கீழே இருப்புன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ இதை வச்சு தான் தசா புத்தியை நம்ம வந்து கணிப்போம். அப்போ ஆரம்ப திசை சனி திசையாக இருந்துச்சுன்னா அடுத்த திசை புதன் திசை வரும், அடுத்து கேது, இப்படி வருஷப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க, இதுதான் தசாபுத்திங்கிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசாபுத்தி ஆண்டுகள் இருக்குது. இந்த தசாபுத்தியை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு ஜாதகம் வந்து உங்களுக்கு பலன்கள் பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய தசாபுத்தி தான். இந்த தசாபுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தியில் இந்த மனிதனுக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்த எபிசோடுகளில் இன்னும் பல விஷயங்கள் இந்த ஜாதகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.